அறிக்கை கொடுத்துருவோம். 90 days டைம் கிடைக்கும் தீர்ப்புலேருந்து ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து ஆகஸ்ட் 11th முன்னால் ஃபைல் பண்ண வேண்டும். என்னோட அபிப்பிராயம் வந்து ஜூன்லேயே ஃபைல் பண்ணி ஜூலையில் தான் இப்போ வந்து எல்லாரும் ஹாலிடேயில் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஹாலிடேயில் இருக்கு. அதனால் ஜூலையில் இதை ஆரம்பிக்கவும் அப்புறம் எத்தனை மாதம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அந்த கணக்கு மற்றும் தவறு இல்லை, ஆதாரமும் பெரிய அளவுக்கு தவறான ஆதாரம் சொல்லி பண்ணியிருக்காங்க. உதாரணமாக வந்து சொத்து வந்து 10% மீறி போனால் 10% வரலையும் மீறி போகலான்னு சொன்னார். இதை வந்து ஒரு கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் பிரகாரம் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்கு 1977. அதை நம்பி அவர் பண்ணியிருக்கார். ரெண்டாவது ஆந்திர பிரதேஷோட இன்னும் சர்க்குலர் இருக்கு, அந்த 20% வர்லி பண்ணலான்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த ஆந்திர பிரதேஷ் சர்க்குலருக்கு வந்து சட்டம் இல்லை, அது ஒரு சர்க்குலர். அது வந்து அதை வந்து கோர்ட்லலாம் அது நிற்காது. ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து 1977 காரணம் ராஜீவ் காந்தி 1988 இது மாதிரி பல கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கிற காரணம் அவர் வந்து 1947 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோட சட்டத்தை ரத்து பண்ணி ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டத்துக்கு பிரகாரம் இந்த கொடுத்த ஆதாரமும் வந்து தவறான ஆதாரம் ஜட்ஜோடு. இது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அப்பீல் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். ஆனால் இப்போ பொறுத்தவரையிலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் தவறான ஜட்ஜ்மெண்ட், அதை ரத்து பண்ணுறதுக்காக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் முழுக்க முயற்சி பண்ணுவோம். எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கிற காரணம் நான் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அப்பீலில் போகாட்டா எனக்கு உடனே வந்து முழுக்க பொறுப்பு கிடைச்சிடும். அதனால் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் என்னை பதில் கொடுக்கறதுக்காக என்னை ரெஸ்பாண்டண்ட்டாக ஆக்கினா நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து பதில் கொடுக்க முடியும், சாதகமாக பதில் கொடுக்க முடியும் கர்நாடகா கவர்மெண்ட்டோட அப்பீல் எதிராக சாதகமாக. ஆகவே நான் கர்நாடகா கவர்மெண்ட்டோட முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் என்ன முடிவு பண்ணுறாலோ இந்த முடிவுக்கு அப்புறம் தான் நான் என்னோட முடிவு அப்படி சொல்லுவேன். நான் அப்பீல் போகிறது நிச்சயம். ஆனால் நான் வந்து என்னோட நானே வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு அப்பீல் போடணுமா, இல்லாட்டா கர்நாடக கவர்மெண்ட் போட்டு எனக்கு என்கிட்ட பதில் கேட்கணுமா, ரெஸ்பாண்டன்ட்னு சொல்வார். அந்த பொறுப்புலையா ரெண்டாவது பொறுப்பில் எனக்கு கொஞ்சம் முயற்சி வந்து ஜாஸ்தி பண்ண வேண்டாம். இதுமா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அந்த ஆதாரம்லாம் தயார் பண்ணுறது கர்நாடகா கவர்மெண்ட் இருப்பார். இம்ப்ளீட் இல்லை, எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட், அது ஆட்டோமேட்டிக். அது வந்து ரெஸ்பாண்ட் இம்ப்ளீட் பண்ணுறது வந்து அந்த அப்பீலில் வந்து இதுமா நான் முதல்ல என்ன ஆச்சுன்னா, நான் கேஸ் போட்டேன் மெட்ராஸோட செஷன்ஸ் கோர்ட்டில். அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப சீக்கிரமாக பொறாமை வந்துடும். அந்த பொறாமையில் வந்து என்கிட்ட பிடுங்கிறதுக்காக ஒரு எஃப்ஐஆர் போட்டு டிவிஏசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக செஷன்ஸ் கோர்ட்டு சொன்னாங்க. அதனால என்னோட கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து அரசாங்கத்தை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதனால வந்து நான் வாதம்லாம் ஒன்றும் பண்ண முடியல. இந்த கேஸ் நடக்கிறது
அடிக்கடி போய் என்ன நடக்கிறது தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் பொறுப்பில் வாய்ப்பு கிடைக்கல. அப்பீலில் வந்து எனக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பார்ட்டியை ஆக்கி, ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது நம்மள வரலாற்றில் இது நடக்கவே இல்லை. எப்பயும் பேல் அப்ளிகேஷன் டைமில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இருக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டில், ஆனால் வரவே இல்லை. அதனால் நான் வந்து அது பேலுக்காக எதிராக பேசினேன். அதில் வந்து ஒரு பார்ட்டியை ஆக்கி அப்புறம் எனக்கு வந்து முதல்ல ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ்க்காக எழுதி கொடுக்கறதுக்கு. அவன் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து என்ன திடீர்னு சொன்னால் நீயே வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்குது, அதோட பதில் கொடுக்கணும். ஓரலையும் நான் ஆர்கியூ பண்ணேன். அதில் வந்து இவன் நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜும் வந்து அந்த பொய்யை வந்து நான் கண்டனம் தெரிவித்த பிறகும் அதை வந்து ஜட்மெண்ட்டில் போட்டிருக்காரு. உதாரணமாக வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவளோட வருமானத்தை உண்மைன்னு ஒத்துண்டு அவளை வந்து பரி பண்ணிட்டா விட்டுட்டான்னு சொன்னான். அப்படி இல்லை. இன்கம் டேக்ஸ்க்கு முன்னால கம்பவுண்டிங் நடந்திருக்கு. காம்பவுண்டிங்னா நீங்க உங்க குற்றத்தை ஏற்று இருக்கிற பெனல்டி டேக்ஸ் ரெண்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை வந்து இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ண முடியும். குற்றவாளி நிரூபிக்கப்பட்டது, அது வந்து அதுல இருந்து தெளிவாக வருது. அது நான் ரிட்டர்ன் சப்மிஷன்ல எழுதி கொடுத்தேன். ஆனா ஜட்ஜ் வந்து அதை பற்றி கவலை பண்ணல. நிறைய தவறு இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜட்ஜோட பேர் நல்ல பேரா இருந்தது கர்நாடகத்தில். இதுவரையிலும் வந்து கீழேந்து வர கேஸ் எதையும் வந்து அவர் மீறி போகவே இல்லை. அது ஒன்றும் கொஞ்சம் ஜாஸ்தியா, கொஞ்சம் தண்டனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கியிருக்காரு. இதான் முதல் வாட்டி அவர் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. ஏன் பண்ணியிருக்காருன்னு எனக்கு புரியல. அவர் ஆகஸ்ட்ல ரிட்டையர் ஆனதுக்கு போய் பார்த்து கேட்க. Your party has totally come to the verdict. பார்ட்டினா செயற்குழுல ஒரு தீர்மானம் பாஸ் ஆச்சுன்னா தான் பார்ட்டி. 4-5 பேர் பொறுப்புல இருக்கிறவர்கள் வந்து அறிக்கை கொடுத்தா அது பார்ட்டி இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் வந்து எல்லாத்தையும் பார்ட்டின்னு சொல்றது. நாளைக்கு மழை வருதா இல்லையா அதுவும் ஒரு பார்ட்டியோட தீர்மானம் இருக்க முடியாது. அது இதனால பார்ட்டி ஸ்டாண்ட். அது வந்து அவரோட தானே பழைய வருஷமா அவருக்கு அறிமுகம் இருக்கிற காரணம் தெரிஞ்ச காரணம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இது பார்ட்டினா வந்து ஒரு செயற்குழுல ஒரு தீர்மானம் பாஸ் ஆகணும். இது ஒரு செயற்குழுல இது வந்து இதை பத்தி ஊழலை ஆதரவா வந்து எப்படி நம்ம கொடுக்க முடியும்? BJP is supporting corrupt. No, I didn't say BJP. I am BJP. I am not supporting. Some of the leaders in BJP are supporting a corrupt. So I'll take them to task at a suitable time. இப்போ அதை வந்து I don't take it seriously. நீங்கள் உட்காந்துட்டு ஒரு நாள் வந்து இப்படி, ஒரு நாள் வந்து டிஎம்கே, ஒரு நாள் வந்து எம்டிஎம்கே, ஒரு நாள் வந்து ஐ திங்க் வந்து தமிழ்நாட்டோட பிஜேபி வந்து இந்தியாவோட பிஜேபி இல்லை. இந்தியாவோட பிஜேபின்னா செயற்குழு. செயற்குழுல தீர்மானம் வந்ததுன்னா அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் ஏற்றுக்கிறேன் தயார். ஆர்கே நகர் வேக்கண்டா இருக்கு. நீ பர்சனலி நீங்க கேட்குறீங்களா இல்லாட்டா யாராவது கேட்குறாங்களா? சந்திரலேகா வேண்டாம்னு சொல்றாங்க. அப்படியா? வேண்டாமா? சாமி வேண்டாமா? கேட்கிறேன். மாநில தலைவர் மீறி நான் அப்படி போக முடியும்? உனக்கு உன்னோட அபிப்பிராயம் நீ சீரியஸா கேட்கிற. முதல்ல எலெக்ஷன் டிக்ளேர் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லா கட்சியும் சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற தவிர கேட்டா அப்போ கேளுங்க. புது வேட்பாளர் நிற்பீங்க நான் சொல்லி யோசிக்கலாம். இதெல்லாம் அதுக்காக நான் தமிழ்நாட்டோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிகாஸ் அரைகுறையாக நீங்கள் போட்டு அப்புறம் அதில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பத்திரிகையோட ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து நீங்கள் நிருபர்களோட பேட்டியில் வந்து நான் இதை பற்றி பதில் கொடுத்துருக்கேன். ஏன் தெரியுமா, இதை வந்து ஜெயலலிதா எதிர்த்து யாராவது வேட்பாளர் நிற்கணும்னா அது ஒரு யுனைடெட் வேட்பாளராக இருக்கணும்.
அது இவாளெல்லாம் தேர்ந்து நான் தான் சொல்லிட்டோமே முதல்ல, அதுக்கப்புறம் கேளுங்க. No, will you be interested? நான் எஸ்ன்னு சொன்னேன், நாளைக்கு வந்து குடுக்காட்டா என்ன ஆகும்? சாமி ரிஜெக்ட் தானே வரும். முதல்ல கேட்கட்டாமே, நாளைக்கு ஏப்ரல் வந்து ஹேமமாலினியோட கல்யாணம் பண்றதுக்கு தயாரான்னு நான் ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் அவ மாட்டேன்னு சொன்னா அதை இங்கே கேட்க மாட்டேன், அப்புறம் கேட்டுக்கிறேன். இல்ல, நீங்க கேக்குற கேள்விக்கு ஒரு பேசிஸ் இருக்கணும். ஆமா. பேசிஸே இல்லையே. இல்ல the point is On what basis you are asking this ஒருவேளை question? எல்லாரும் there is going to be a ஒருவேளை எல்லாம் முடியாது. என்னோட கதி என்ன இருக்கும், நாளைக்கு ஒருவேளை இல்லைன்னா Who are suggesting? anything can happen, right? No political party இல்ல, இல்ல, has come hypothetical. forward and hypothetical question. ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின்லாம் நாங்கள் எப்படி பண்ணுவோம்? அதான் நான் கேட்குறேன். நான் எஸ்ன்னு சொல்லிட்டு அவ நோன்னு சொன்னா அப்புறம் என்ன ஆகும்? அதுவும் கருணாநிதி நம்ப முடியுமா? 1996 எப்படி என்ன ஏமாத்திட்டாரு ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்போ பிறந்த வேலை இல்லையா? அப்போ எல்லா இடத்துலையும் வந்து கருணாநிதி பொதுக்கூட்டத்துல எல்லாம் சொன்னார், சுப்பிரமணிய சுவாமி வர லோக்சபால என்னோட வேட்பாளர் இருப்பாருன்னு. என்னைக்கு எலெக்ஷன் டிக்ளேர் ஆகணும் அன்னைக்கு காணாம போயிட்டாரு. அப்புறம் முப்பநாட்டில் சொன்னார், இந்த பாப்பானுக்கு இத்தனை கொடுத்தெல்லாம் முழுக்க ஸ்டேட்டே எடுத்துட்டுருவாங்க. அதனால தயவு செய்து முப்பநாள் சொன்னார், நீங்க வந்து மதுரை கொடுக்க முடியாட்டா கிருஷ்ணகிரி கொடுங்க, அது என்னோட கோட்டால இருக்கு, அது வந்து பழைய ஜனதாவோட சீட்டு, அது அவருக்கு கொடுக்கலாமே. ஒரு பாபானுக்கு வந்து இத்தனை கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்துட்டுருவாங்க, ஸ்டேட்டே எடுத்துட்டுருவோம். அப்புறம் 50 வருஷத்தோட இங்க திராவிட இயக்கமே வீணா போயிடும். சார் அப்பீல் பண்ண வருமா? அப்பீல் வந்து கர்நாடக அரசு பண்ணா நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல அப்படி சொல்லல. நான் சொன்னேன், என்ன கர்நாடகா கவர்மெண்ட் அப்பீல் போடாட்டா நான் போடுவேன். அவ போட்டானா எனக்கு கொஞ்சம் சுலபமாயிடும். ஏன்னா அப்புறம் நான் பார்ட்டி ஆயிடுவேன், எனக்கு வந்து ரெஸ்பாண்டன்ட் ஆகிடுவேன், எனக்கு பதில் தான் கொடுக்கணும், ரிப்ளை அஃபிடேவிட். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி ஆதாரம்லாம் தயார் எல்லாம் நான் ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சிரமம் இருப்பாங்க சார். அந்த அப்பீல் நீங்கள் போகிறது வந்து உங்கள் ஸ்டாண்டா, அது பிஜேபி ஸ்டாண்டா? பிஜேபிக்கு இந்த ஸ்டாண்டே கிடையாது. பிஜேபிக்கு ஸ்டாண்ட் இருக்க முடியாது. இது வந்து ஊழல் பிரச்சனை, அப்படியா இப்படி என்னமாதிரி பெரிய கட்சியோட உரிமையோட பிரச்சனை இருந்தால் அதுக்கு செயற்குழு மீட்டிங்ல, தேசிய செயற்குழு மீட்டிங், தமிழ்நாடு செயற்குழு மீட்டிங்லாம் வந்துட்டு கிடையாது, தேசிய செயற்குழு மீட்டிங்ல கூப்பிட்டு அங்கே வந்து தீர்மானம் பாஸ் பண்ணுவேன். ஊழல் பிரச்சனைகள் வந்து பிஜேபிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார்? இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொன்னேன். தான் இது இதான் இப்படிதான் வந்து நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதை மாட்டி விட்டுருக்கேன். பண்ணுறது இல்லை, நான் சொல்லவே இல்லை. இது வந்து ஊழல் எதிர்பண்றது எல்லாரோட கடுமையும். இது கட்சியோட பாலிசியா இருக்காது, நாங்க ஊழலை சப்போர்ட் பண்ணுவோம் இல்ல எதிர் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதாவோட மேல கேஸ்ல நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கணுமா இல்லையா, இது கட்சியோட கொள்கை. எப்போ ஆகும், எப்போ செயற்குழுவோட மீட்டிங் நடக்கிறதோ அந்த செயற்குழு மீட்டிங்ல முடிவாச்சுன்னா அப்புறம் நீங்க கேட்கலாம், இதை மீறி போகலாம் இல்லையான்னு. இப்ப கேட்க முடியாது. தயவுசெய்து இது வந்து தாமாரா போடாதுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். நான் வந்து அப்பீல் போடாம போயிடுவேன். நான் ஜெயலலிதா சொல்றேன், இல்லை நீங்கெல்லாம் உங்க ஆளுநர்கள் நிறைய நிருபர்கள்ல எல்லாரும் உங்க ஆளுங்க தான் உட்காந்துட்டு இருக்கா, அவன் என்னோட மோசமான கதி பண்றா. இதுல எப்படி அவங்க வர முடியும் பிஜேபி பார்ட்டி? ஏன்னா இதுல பார்ட்டி வந்து சுவாமி தான் சுப்பிரமணியம் சுவாமி. So it is not as a BJP is not the party. இல்ல அவங்க மம்பு பண்றான், அவன் ஜெயலலிதா ஆளுங்க. சட்டசபை தேர்தல் தானே அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டு நடக்கும். ஆமா, அதுல பிஜேபி எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும்னு உங்களுடைய ஆசையை சொல்லுவோம். தனியா நிக்கணும், எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிக்க வைக்கணும். நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வேட்பாளர் கிடைக்காத எங்க விராட் இந்துஸ்தான் சங்கத்திலிருந்து வேட்பாளர் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்க தயார். Sir, there is a speculation that Jayalalitha will sworn as CM on 22nd. Is there any? No bar. There is no bar. Sir, is there any plan for you to meet the governor, or is there any? No. There is no bar. How can I meet the governor? But all other. What is the obstruction? There is no obstruction.
But அவளுக்கு she has to think, you see, because tomorrow she takes oath and then like on the night 2001 நான் சொன்னேன் அப்போ தயவு செய்து ஓத் எடுத்துக்காதவங்க நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இறக்கி விட்டுருவோங்க. நாளைக்கு வந்து ஓத் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தீர்மானத்துல எதிராக போகுதுன்னா அவளுக்கு திருப்பி ரிசைன் பண்ணணும். எத்தனை வாட்டி ரிசைன் பண்ணுவோம்? ராஜினாமா கொடுத்துட்டே இருப்பாங்க. நாளைக்கு பதவியேற்பு வந்து அதில் ஒன்றும் சட்டத்துல விரோதம் இல்லை. சிம்பத்தி வேவ் மாதிரி எது சிம்பத்தியா? நான் அந்த 2Gலையும் கேட்டேன், கருணாநிதி சிம்பத்தி வேவ் இருக்குன்னு. அந்த 2G நான் பண்ணதை வந்து இவதானே திருட்டு பண்ணி போயிட்டா ஜெயலலிதா. அவ என்ன பண்ணாது 2Gல? ஒன்று 0, முல்லை பெரியார் 0. பதவிய காலம் வந்து ஜெயலலிதா 2G அதை வந்து தீர்மானம் தீர்ப்பு வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை பிஜேபி தமிழ்நாடு தனியாக நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஒரு மனப்பான்மை இருக்கு தமிழ் மக்கள்ல. மறுமலர்ச்சி விரும்புகிறார்கள். ஹிந்து எண்ணம் ரொம்ப தீவிரமா வந்துருக்கு. ஆனா வந்து இந்த மாறி மாறி ஏடிஎம்கே ஒரு வாட்டி, டிஎம்கே இன்னொரு வாட்டி, இது மக்களுக்கு பிடிக்கல. நம்ம படித்தவர்கள்லாம் வந்து மொத்தமாக வந்து டிஎம்கே எதிராக தான் ஓட் போடுறார்கள். நம்ம தனியாக நின்னா நம்மளுக்கு போடுவார்கள். ஆனால் வந்து டிஎம்கேயோட போனால் ஏடிஎம்கேயோட போனால் அவங்க வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்து உட்காந்துருக்கு. ஆனால் ஜெயலலிதாவோட மனப்பான்மை எனக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதாவோட ஒரு வாட்டி நான் அந்த பேர் என்ன கொடநாடா, இந்த கொடநாடு, அங்கே வெறும் பேசினேன். அன்னிலேருந்து எனக்கு கன்வின்ஸ் பிஜேபியோட எப்பயும் அலைன்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுவோம், ஆனால் கடைசியில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு சில நிர்பந்தம் இருக்கு. அந்த நிர்பந்தம் காரணம் பிஜேபியோட அலைன்ஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னோட அபிப்பிராயமா. நிர்பந்தம் இருக்கு, கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நிர்பந்தம். அது யாரால? அது நான் இப்போ சொல்றேன். One question on this. Rahul Gandhi's remarks on Modi's government. He has given 0. மக்கு சார், நம்ம மக்கு வந்து மக்குக்கு என்ன நான் பதில் கொடுப்பேன். 50 நாள் காணாம போயிட்டான்ல, நீங்களாம் யாராவது கேட்டு எல்லாரும் இப்போ ஸ்மிருதி இரானியோட குவாலிஃபிகேஷன் பத்தி தினம் தொந்தரவு கொடுக்குறாரு. நீங்களாம் சோனியா காந்தி போய் சொல்லிட்டா நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தேன்னு. நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை நிரூபிக்கிட்டேன். அதை வந்து ஐ ப்ரூவ்ட் இட். பட் நீங்க யாராவது சோனியா காந்தி பற்றி கேட்பாடா? நீங்க வந்து எப்படி சோனியா இல்லை அடி கிடைக்கும். He has written in our op-ed today. Center bench. Hindu. You saw it? Lots of hidden messages. இப்போ தமிழ்நாட்டில் முன்னாடிலாம் பிரச்சனைக்கு தங்களுடைய சுயநலத்தை விட்டு கூட எல்லாரும் போய் பார்ப்பாங்க இருந்தாங்க. இந்த காவிரி இஷ்யூ, முல்லை பெரியார்லாம் அந்த மாதிரி ஒன்று சேராதவங்க தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒவ்வொருத்தர் வீடு தேடி போகிறாங்க. விஜயகாந்த் கூட அவருடைய ஏதோ ஒரு பிஎம் பார்க்குற இதெல்லாம் எல்லாரும் பண்ணாங்க. மூத்த தலைவர் சரி, இவாளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அறிவு கிடையாது. விஜயகாந்த் என்ன பண்ணார்? கோர்ட்டில் வந்து சுற்றிகிட்டே இருந்தார் ஜெயலலிதாவோட அவதூற வழக்கில். கடைசியில் நான் என் மேலே கேஸ் போட்டதுக்கப்புறம் நான் பண்ண சுப்ரீம் கோர்ட் போய் சொன்னேன், இவன் முட்டாள், இவனுக்கு தெரியாது வந்து கிரிமினல் டெஃபமேஷன் இருக்கக்கூடாது. அந்த கேஸ் கோர்ட் வந்து ஸ்டே போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இவன் தானே வந்தான். இவன் அந்த விஜயகாந்த் வந்துருக்கார். அவங்க அந்த விடுதலை புலி இல்லைன்னு சொல்ல எலி நக்கீரன் கோபால் அவனும் வந்துட்டான். கெஜ்ரிவால், ராகுல் காந்தி எல்லாரும் என்னோட சரணம் இருந்திருக்கா. இது வேணும். இது ஒரு நல்ல நாகரிகமான அரசியல். எது வீடு வீடு போய் சந்தி போய் மக்கள் நம்பணும். நம்ம அவளுக்கு தெரியும் எலெக்ஷன் அப்புறம் வரமாட்டாங்க. Tamil government is now in a coma stage in an ICCU. But BJP leaders, including the union minister, says that if Jayalalitha comes, everything will turn. What do you feel? அது இந்த இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். அமைச்சர் அமைச்சர் சபையில் முடிவு பண்ணது அது சொல்றது இல்லை. அவர் தானே சொந்த கருத்து சொல்லியிருக்காரு. தமிழகத்தையும் தன் சொந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. பிரசிடென்ட் இருந்தால் வந்து கட்சி சார்பாக பேச முடியாது. கொள்கை விஷயம் அது வந்து ஏதாவது சொல்கிறேன். வந்து செயற்குழு மீட்டிங்கில்
ஒரு தீர்மானம் வைக்கணும், அது பாஸ் ஆனால் அதுக்கப்புறம் அது கட்சி இருக்குதா. இல்லைன்னா ஒரு ஜனநாயக கட்சியில் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு பேச. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கம் இன்டு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. நீ வாங்கி போயிட்டியா? கவர்மெண்ட் தே ஹவ் கம் அவுட் வித் தி ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ ஸ்டேட்மெண்ட் வரணும், நீங்கள் தான் இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறது. டெல்லி ஆஃபீஸில் போன 1.5 lakh crores going to come into Tamil Nadu. அது உனக்கு கூட கிடைக்காது. சரி, இது மாதிரி அவளுக்கு அதிகாரம் உண்டு, என்ன வேணால் பேசுகிறாங்க. சரி, இப்போ மோடி வந்து ஒரு வருஷத்துல அதிக நாடுகளில் சுற்றுப்பயணம் போட்டாங்க. இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒரு பெரிய விமர்சனம் வந்து அந்த பயணம் வந்து ஆரோக்கியமானது. அது பொறாமை இல்லை. பிரதமருக்கு உலகம் முழுக்க சுற்றணும். பிகாஸ் ஃபாரின் பாலிசி கடைசியில் பிரதமர் தான் முடிவு. அதனால இது மாதிரியே இதெல்லாம் நான் ராகுல் காந்தியும் சுற்றிட்டே இருக்கானே. ஆனால் அவனுக்கு வந்து வேற காரணத்துக்காக சுற்றுறான். என்ன காரணம் தெரியுமா?